எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் மாதிரி ஆர்ஆர்பி கிளர்க்லயும் நார்மலைசேஷன் நடக்குமா? அப்படி நார்மலைசேஷன் நடந்தா எவ்வளோ மார்க் ஏறும்? எந்த ஷிஃப்ட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்? எந்த ஷிஃப்ட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மார்க் வராது, குறைப்பாங்க? இந்த மாதிரி டவுட் நெறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அத ஃபுல்லா பார்த்துரலாம். அண்ட் நெறைய பேர் என்னுடைய அட்டெம்ப்ட் இதுதான். நான் பிரிப்பேர் பண்ணலாமா? வேண்டாமா? அடுத்த வருஷத்துக்கு போலாமா? வேலைக்கு போகட்டுமா? இந்த டவுட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த டவுட்ட கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க எப்படி எக்ஸாம் பண்ணீங்க? உங்க ஷிஃப்ட் எப்படி இருந்துச்சு? நீங்க கரெக்ட்டா தான் பண்ணீங்களா? அப்படிங்கிறத பார்த்துரலாம். அதுக்கு அடுத்து நம்ம வேற ஒரு வீடியோவுல அத நீங்க படிக்க கன்டின்யூ பண்ணலாமா வேண்டாமான்றத பார்ப்போம். மெயின்ஸுக்காக நம்ம 444 ஆஃபர் குடுத்துட்டு இருந்தோம் இல்லையா? அத இன்னைக்கு வர எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஆஃபர் கூடிய சீக்கிரம் முடிஞ்சிரும். ஏகே அண்ட் வெனம் சார் 2 பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய பேட்ச். இன்னொரு அப்டேட் என்ன அப்டின்னா, வெனம் சார் ஒரு 1 வீக் மட்டும் அவைலபிள் இல்ல. கிளாஸ் எடுக்க முடியாது சில பர்சனல் ரீசன்னால. ஸோ 1 வீக் அப்புறமா வெனம் சாருடைய கிளாஸஸ் யூசுவலா வர்ற மாரி அப்லோட் பண்ணிருவோம் ஆப்ல. ஓகேங்களா? ஆஃபர் முடியறதுக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல இன்னும் நெறைய ஃபீச்சர்ஸ் ஆட் ஆக ஃபியூச்சர்ல ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகும்போது உங்களுக்கு பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிடும். ஓகேங்களா? ரைட். கன்டென்ட்க்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் 2த்துலயுமே ஷிஃப்ட் 1 ஈஸியா இருந்தது. ஷிஃப்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டமா இருந்தது. ஓகேங்களா? ஷிஃப்ட் 2 கஷ்டமா இருந்தது. ஷிஃப்ட் 1 காட்டிலும் 2 எக்ஸாமுக்குமே. அப்போ நம்ம என்ன கட் ஆஃப் சொல்லியிருந்தோம்? எஸ்பிஐ கிளர்க்குக்கு 85 +or -3 அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு 83 +or -4ன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இப்போ என்னுடைய அட்டெம்ப்ட் ஓகேங்களா? 83 நான் கிளியர் பண்ணிடணும் சார் அப்படின்னு ரேண்டமா கேட்குறீங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஷிஃப்ட் தெரியணும். வேக்கன்சி எவ்வளோ ஆட் ஆக போகுது, இல்ல வேக்கன்சி ஆட் ஆகலையா? அந்த டேட்டாவும் இருக்கு. வேக்கன்சி ஆட் ஆக ஆட கட் ஆஃப் குறையும். ஐபிபிஎஸ் கிளர்க்ல ஏன் கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியா சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஃப்ளக்சுவேஷன் கூட +or -4ன்னு போட்டிருக்கேன். ஏன்னா, வேக்கன்சிஸ் டைனமிக்ஸ் ஐபிபிஎஸ் கிளர்க்க பொறுத்தவரை. நான் அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு அந்த கட் ஆஃப் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? எஸ்பிஐ கிளர்க்ல நிறைய மாத்த மாட்டாங்க. 100, 150 அவ்வளோதான் மாத்துவாங்க மாத்துனா கூட. ஓகேங்களா? 100 கிட்டத்தட்ட ஒரு 100 மாத்துவாங்க மாத்துனா. அப்போ அது ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துரலாம். சரி. தெளிவா சொல்லுங்க சார். அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன் பாருங்க. ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2 இருக்கா? ஓகேங்களா? இதுல அம் இங்கிலீஷ் கஷ்டமா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். இங்கிலீஷ் கஷ்டமா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஷிஃப்ட் 2ல கஷ்டமா இருந்துச்சு. ஓகேங்களா? இதுல ஒருத்தரு 20 அட்டெம்ப்ட் குடுக்குறாரு. ஓகேங்களா? கஷ்டமா இருந்துச்சு. ஷிஃப்ட் 2ல ஈஸியா இருந்துச்சு. அதுலயும் ஒருத்தர் 20 அட்டெம்ப்ட் தான் குடுக்குறாரு. ஓகேங்களா? ஆப்டில ஆப்டில ஷிஃப்ட் 1 ஈஸியா இருந்துச்சு. ஓகேங்களா? ஆப்டில ஷிஃப்ட் 1 ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஈஸியா இருந்துச்சு. அதனால நீங்க ஒரு 24 அட்டெம்ப்ட் குடுக்குறீங்க. ஷிஃப்ட் 2ல ஆப்டிட்யூட் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு 20 குடுக்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஓகேங்களா? இது ஆக்சுவலா ரீசனிங்க்கு தான் சூட் ஆகும். இங்க 30, இங்க 22, 20ன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு ரஃப் கால்குலேஷன்க்காக சொல்றேன். இப்போ இவருடைய ஷிஃப்ட் 1 உடைய ஆஸ்பிரண்ட் உடைய 44 அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது இந்த ஆஸ்பிரண்ட் உடைய 40 அட்டெம்ப்ட்க்கு ஈக்குவல்ன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இவருடைய ரேங்க் 70% அப்படின்னா, இவருடைய ரேங்க் 70% அப்படிங்கும்போது, இந்த 24ம் இந்த 20ம் ஈக்குவல் பண்ணணும். அப்போ ஒண்ணு இவருடைய 4 மார்க் அடிச்சு தூக்கிரணும். இல்லன்னா இவருக்கு 4 மார்க் எக்ஸ்ட்ரா குடுக்கணும். எப்படி? இவருக்கு 4 மார்க் மைனஸ் பண்ணிறணும். இவருக்கு 4 மார்க் குடுக்கணும். இதுல ஏதானா ஒண்ணு பண்ணணும். அப்போ ஆர்ஆர்பி பிஓ என்ன பண்ணாங்க? நெறைய பேருக்கு மார்க் ஆர்ஆர்பி பிஓல நெறைய பேருக்கு மார்க் ஆட் ஆன் பண்ணாங்க. ஆர்ஆர்பி கிளர்க்ல நெறைய பேருக்கு மார்க் குறைச்சாங்க. ஸோ அதுதான் எந்த ஷிஃப்ட்ட அவங்க நார்மலைசேஷனுக்கு பேஸா வைக்கிறாங்க அப்படிங்கிறது. இப்போ ஷிஃப்ட் 1 அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியா இருந்ததுனால, அந்த ஷிஃப்ட்ட பேஸா வச்சா, இந்த ஷிஃப்ட் எழுதுனவங்களுக்கு மார்க் கூடாது. ஆனா 2வது ஷிஃப்ட்ல எழுதுனாங்க இல்லையா? அவங்களுக்கு மார்க் கூட வந்து கட் ஆஃப் அதிகமா வரும். இப்ப 85ன்னு சொன்னா 88ன்னு வரும். 83ன்னு சொன்னா 87, 86 அந்த மாரி வரும். ஓகேங்களா? ஆனா நீங்க ஷிஃப்ட் 2ல அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க 82, 83 மார்க் எடுத்திருந்தா கூட உங்களுடைய மார்க் அவங்க ஆட் பண்ணி 86 கிட்ட கொண்டு வந்துருவாங்க. அப்ப பிளைண்டா சார் என்னுடைய அட்டெம்ப்ட் 83 நான் பாஸ் பண்ணுவேனா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? ஸோ அவங்க எத நார்மலைசேஷன் பண்ண போறாங்க? நீங்க எந்த ஷிஃப்ட்? இதெல்லாம் எங்களுக்கு தெளிவா தெரிஞ்சா தான் கண்டிப்பா நமக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். 2 எக்ஸாம்லயுமே ஷிஃப்ட் 2 அப்படிங்கிறது தான் கஷ்டமா இருந்துச்சு. ஷிஃப்ட் 1 அப்படிங்கிறது ஈஸியா இருந்துச்சு. ஓகேங்களா? அதுல எஸ்பிஐல ஓரளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஸ்லைட் டிஃபரன்ஸ். ஏன்னா ஒரே நாள்ல நடந்த எக்ஸாம். அதுவும் இல்லாம ஐபிபிஎஸ் கிளர்க்ன்றது கொஞ்சம் 1 வாரம் விட்டு நடந்த எக்ஸாம். ஒரு 3 நாள், 4 நாள் விட்டு நடந்த எக்ஸாம். அதுவும் இல்லாம டே 1ல நிறைய குளறுபடிகள் நடந்ததுனால, ஐபிபிஎஸ் இன்னும் கொஞ்சம் ஐபிபிஎஸ் கிளர்க்ல நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ஓகேங்களா? கண்டிப்பா 2 எக்ஸாம்லயும் ஷிஃப்ட் 1 பேஸ் பண்ணி அவங்க கட் ஆஃப் டிசைட் பண்ணா, கட் ஆஃப் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா கம்மியான அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு வேலை கிடைச்சிரும்.
ஓகேங்களா? ஷிஃப்ட் 2ல இருக்கவங்களுக்கு. ஏன்னா ஷிஃப்ட் 1ல இருக்கவங்க ஆல்ரெடி நெறைய பேர் நெறைய நல்ல அட்டெம்ப்ட் குடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஷிஃப்ட் 2ல இருக்கிறவங்க தான் 2 எக்ஸாம்லயுமே கம்மியான அட்டெம்ப்ட் குடுத்துட்டு வந்து நான் கிளியர் பண்ணிருவேன்றாங்க. ஸோ ஷிஃப்ட் 1ல இருக்கிறவங்க அதிகமா அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறத பார்த்து இவங்க கம்பேரிசன் பண்ணி அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. எக்ஸாம் டிஃபிகல்ட் லெவல் பொறுத்து தான் உங்களுக்கு கட் ஆஃப் டிசைட் ஆகும். பெர்சன்டைல ஈக்குவல் பண்ணுவாங்க. நீங்க 85 மார்க் எடுக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல அப்படின்னா, ஷிஃப்ட் 2ல இருக்கிறவங்க 80 மார்க் எடுக்குறாங்கன்னா, 2 பேரும் ஈக்குவலா ஒரே பெர்சன்டைல் வராங்கன்னா, ஒண்ணு உங்களுக்கு 5 மார்க் குறைக்கணும். இல்ல 2வது ஷிஃப்ட்ல இருக்கிறவங்களுக்கு 5 மார்க் கூட்டணும். ஓகேங்களா? 2வது ஷிஃப்ட்லுக்கு 5 மார்க் கூட்டும்போது, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எதுவும் பண்ண மாட்டாங்க. சரி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ட குறைக்கணும் அப்படின்னா, 2வது ஷிஃப்ட் மார்க்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல இருக்க 85 80க்கு குறைச்சிருவாங்க. அப்ப என்ன தெரியும்? கட் ஆஃப் ரொம்ப கம்மியா இருக்கிற மாரி தெரியும். ஆனா நெறைய பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க. அந்த மாரி சினாரியோ வரும்போது சார் நான் 88 குடுத்து சாரி நான் 88 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் ஷிஃப்ட் 1 நான் ஃபெயில் ஆயிட்டேன்னுவாங்க. ஏன்னா, ஷிஃப்ட் 2வ பேஸா எடுத்திருப்பாங்க. சரிங்க சார். ஓகேங்களா? நான் வந்து ஷிஃப்ட் 1 அப்படின்றவங்க. ஷிஃப்ட் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஹஸ்பண்ட்ஸ் வந்து, அ சார் நான் கம்மியா தான் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன். நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னுவாங்க. ஸோ இது ஃபுல்லாமே நார்மலைசேஷன் மெத்தேட பொறுத்து தான். எந்த ஷிஃப்ட் அவங்க பேஸா எடுக்குறாங்கன்றது. கஷ்டமான ஷிஃப்ட்ட பேஸா எடுத்தா கட் ஆஃப் குறைகிற மாதிரி தெரியும். ஆனா, அ அ அட்டெம்ப்ட்டுக்கும் அவங்களுடைய கிளியர் ஆனவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? திரும்ப திரும்ப சொல்ல விருப்பம் இல்ல. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் நார்மலைசேஷன் ஒர்க் ஆகும். இது நம்ம ஆல்ரெடி சொன்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். ஓகேங்களா? வேக்கன்ஸிஸ் டைனமிக்ஸ்க்கு தகுந்த மாதிரி இது இன்கிரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். நார்மலைசேஷன் மெத்தட் தகுந்த மாதிரியும் இது இன்கிரீஸோ இல்ல டிக்ரீஸோ ஆகும். அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இது வந்து ஒரு ரஃப் கால்குலேஷன் தான். நான் தெளிவா அந்த வீடியோ பார்க்கறதுக்கு போய் பார்த்துருங்க. அந்த ஷிஃப்ட்ல என்ன குட் அட்டெம்ப்ட், இந்த ஷிஃப்ட்ல என்ன குட் அட்டெம்ப்ட் அண்ட் கட் ஆஃப்க்குன்னு வரும்போது ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு ஒரு ஃபேக்டர் சொல்லியிருப்பேன். எக்ஸ்ட்ரா வேக்கன்ஸிஸ் ஆட் ஆன் ஆகும். எஸ்பிஐ கிளர்க்குக்கு அத சொல்ல மாட்டேன். சொல்லியிருக்க மாட்டேன். ஓகேங்களா? அதனால நான் சொன்னத விட அந்த ஆவரேஜ் அட்டெம்ப்ட்ட விட 2 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டிருப்போம் கட் ஆஃப்க்கு. ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு அப்படிங்கிறது 2 ஷிஃப்ட்டுடைய குட் அட்டெம்ப்ட்ட ஆவரேஜ் பண்ணி கட் ஆஃப்ல போட்டுருப்பேன். ஓகேங்களா? இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் நம்ம பிரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். அப்ப நம்ம சொல்லதுலருந்து மாறி வரும். அவங்க நார்மலைசேஷன் பண்ணக்கூடிய மெத்தட பொறுத்து. ஆனா, நீங்க இந்த அட்டெம்ப்ட் குடுக்குறீங்கல்ல, அக்யூரேட் அட்டெம்ப்ட் அத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது தெளிவா நீங்க குடுத்துருந்தீங்க அப்படின்னா, நீங்க எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம் கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? தெளிவா அக்யூரசி அட்டெம்ப்ட்டோட இந்த கஷ்டமான ஷிஃப்ட்ல ஒரு அந்த ஷிஃப்ட்டுக்கு தகுந்த அட்டெம்ப்ட் குடுக்குறீங்களா? அப்படிங்கிறத மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பிளைண்டா சார் என்னால இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சுச்சு. என் ஃப்ரெண்ட் என்னோட அதிகமா அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இதுக்கு லாக்கி இல்ல நானு. அப்படின்லாம் முடிவு பண்ணாதீங்க. உங்களுக்கு கஷ்டமான ஷிஃப்ட்டா இருக்கலாம். இல்ல சேம் ஷிஃப்ட்ல கூட ஒரு சப்ஜெக்ட் ஈஸியா இருந்திருக்கும். ஒரு சப்ஜெக்ட் கஷ்டமா இருந்திருக்கும். நீங்க கஷ்டமான சப்ஜெக்ட்ல மேபி கம்மியா அட்டெம்ப்ட் குடுத்துருக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ ஈஸியா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல அதிகமான அட்டெம்ப்ட் குடுத்துருக்கலாம். இது 2ம் ஒரே சமயத்துல வந்து உங்களுக்கு வித்தியாசத்த கிரியேட் பண்ற மாரி இருக்கும். ஃபைனல் ரிசல்ட் வரும்போது, அ ரிசல்ட் வந்து கம்மியான அட்டெம்ப்ட் பண்ணவங்க கிளியர் பண்ணதும், அதிகமான அட்டெம்ப்ட் பண்ணவங்க கிளியர் ஆகாத சிச்சுவேஷன்லாம் நெறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 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 கால்குலேஷன்ஸ் தான். சரிங்களா? ஸோ இது இப்படி தான் ஒர்க் ஆகும் ரிசல்ட் எல்லாம். நம்ம கண்ட்ரோல்ல எதுவுமே கிடையாது. நம்ம கண்ட்ரோல்ல எழுதிட்டு வரது மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். நம்ம எழுதிட்டு வந்துட்டு, ரொம்ப யோசிக்கக்கூடாது. ஒரு ஃபிக்ஸு ரைட்டு. இதுதான் குட் அட்டெம்ப்ட்டா? எல்லாரும் இவ்வளோ அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்களா? அத விட நம்ம 1 ஆர் 2 அட்டெம்ப்ட் அதிகமா குடுத்துருக்கோம்பா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. இல்ல எல்லாரும் 83 அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. ஐபிபிஎஸ்ல ஆவரேஜா சொல்றேன். ஷிஃப்ட் 1னா 86, ஷிஃப்ட் 2னா ஒரு 80 கிட்ட. இவ்வளோ அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. அக்யூரசியா அட்டெம்ப்ட்லாம் 100 போட்டிருப்பாங்க. அக்யூரசியா தப்பெல்லாம் போய் இவ்வளோ மார்க் எடுக்குறாங்க அப்படின்னா, உங்களால அந்த மார்க் எடுக்க முடியலையா? அப்போ நீங்க ஏன் எடுக்க முடியல அப்படின்றத யோசிச்சு, அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும்போது ஸ்கோர் கார்டு வரும். ஸ்கோர் கார்ட எடுத்து வச்சு, எந்த சப்ஜெக்ட்ல நீங்க எவ்வளோ அட்டெம்ப்ட் பண்ணீங்க? ஏன் உங்களுக்கு இந்த மார்க் குறைச்சலா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. உங்களோட அட்டெம்ப்ட் மறந்துச்சுன்னா, என்னுடைய பழைய வீடியோல நீங்க கமெண்ட் பண்ணியிருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. என்னுடைய கட் ஆஃப் வீடியோல இல்ல. அப்படி இல்லன்னா, எக்ஸாம் அனாலிசிஸ் வீடியோ போட்டிருப்போம்ல, எக்ஸாம் ரிவ்யூ வீடியோ அந்த மாரி. அதில எங்கேன்னா நீங்க போட்டிருப்பீங்க. அந்த இடத்துல போய் பாருங்க. எடுத்து பாருங்க. உங்களோட அட்டெம்ப்ட் என்ன? நீங்க எடுத்த மார்க் என்ன? அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பாருங்க. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நெறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க 18 கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணீங்க. உங்களுக்கு 14 மார்க் தான் வந்திருக்கு ஒரு சப்ஜெக்ட்ல அப்படின்னா, அப்ப அந்த 4 மார்க் வித்தியாசம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வித்தியாசம். அப்ப நீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு பண்றீங்க. அது வந்து உங்களுக்கே தெரியாம இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல நீங்க லேக் ஆகுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 திருத்திக்கக்கூடிய விஷயம் தான் அதெல்லாம். மாத்திக்கக்கூடிய விஷயம் தான். அடுத்த வர எக்ஸாம்ல நம்ம பாஸ் பண்ணிடலாம். இல்ல நீங்க கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணது தான் வந்திருக்கு உங்களுடைய மார்க்கு. ஆனா நீங்க அட்டெண்ட் பண்ணதே லோவா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய கான்செப்ட்ஸ இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த அனலைசிஸ் பண்ணணும். ப்ராப்பரா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்து உங்களோட ஸ்கோர் கார்ட வச்சு அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாரி உங்களுடைய அப்கமிங் மந்த்ஸ பிளான் பண்ணுங்க. டெய்லி 10 மணி நேரம் படிக்க நான் சொல்லல. டெய்லி ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் படிங்க. கண்டிப்பா காலையில ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா, அது ஒரு சாத்தியமான விஷயம் தான். ரொம்ப கஷ்டமான வேலையே கிடையாது. சரிங்களா? அது டூயபிள் தான். கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ண முடியும். எப்போ நம்மளுடைய டெய்லி டார்கெட் கம்மியா இருக்கோ, அப்ப நீங்க இதெல்லாம் பண்றத விட்டுட்டு, எக்ஸாம் ஒட்டி வரக்கூடிய டைம்ல ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் போட்டு புஷ் பண்ணும்போது தான், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, பிரஷர், மன உளைச்சல் எல்லாமே வரும் உங்களுக்கு. சரிங்களா? அதுக்கெல்லாம் நீங்க போகவே வேண்டாம். இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு நெறைய பேர் கிளியர் ஆகணும்னு எனக்கு விருப்பம் தான்.
கிளியர் ஆகிறவங்களுக்கு சந்தோஷம். போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லைஃப் அப்படியே அதுலேருந்து அப்படியே அடுத்தடுத்து கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறம் கிளியர் ஆகாத ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன் கிளியர் ஆகல? அப்படிங்கிறத வச்சு அனலைசிஸ் பண்ணிட்டு, உங்களுடைய அடுத்த கட்ட மூவ என்ன அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணி ஆகணும். சரிங்களா? நீங்க இந்த மார்க்கோ, இந்த ஸ்கோர் கார்ட வச்சோ உங்கள டிசைட் பண்ண வேண்டாம். ஒரே ஆஸ்பிரண்ட் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வேற லெவல்லயும், அடுத்த 3 மாசத்துக்கு அப்புறம் அ சம்மந்தமே இல்லாத அளவுக்கு மாறியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே நம்ம குரூப்ல இருக்கக்கூடியவங்களே எனக்கு அதிகமா மெசேஜ் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்டே 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுனாங்க. இப்போ ஒரு மாதிரி பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? தப்பாலாம் பேசல. எப்படி பேசுறாங்கன்னா, 3 மாசத்துக்கு முன்னாடி நான் பாஸ் பண்ணிருவேனா? பாஸ் பண்ணிருவேனா? இந்த எக்ஸாம் இப்படி இருக்குமா? அப்படி இருக்குமா? அவ்ளோ டவுட் கேட்பாங்க. அவ்ளோ கன்ஃப்யூஷன் இருக்கு அவங்களுக்கு. நான் இவ்வளோ அட்டெண்ட் பண்ணி வந்திருக்கேன். பாஸ் பண்ணுவேனா? நல்லா அட்டெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இருந்தாலும் டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்போ எப்படி பேசுறாங்கன்னா, இந்த எக்ஸாம் தானே அதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும். அதெல்லாம் ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். எனக்கு இப்ப என்ன டவுட்ன்னா, எனக்கு இந்த ஜாப் சூஸ் பண்ணலாமா? இந்த ஜாப் சூஸ் பண்ணலாமா? அப்படிங்கிற லெவல்ல அவங்க கேட்கறாங்க. ஆனா 3 மாசத்துக்கு முன்னாடி அவங்க வேற மாரி இருந்தாங்க. எனக்கு பேங்க் எக்ஸாம்னால ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ரொம்ப இதா இருக்கு. இது புரிய மாட்டேங்குது. இது பயமா இருக்கு. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்து, எனக்கு இந்த ஜாப் வேணுமா? நான் 2 எக்ஸாம கிராக் பண்ணிருவேன். எனக்கு இந்த ஜாப் வேணுமா? இந்த ஜாப் வேணுமா? ஆக்சுவலா அவங்க ஒரு எக்ஸாம் கிராக் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அந்த லெவலுக்கு அவங்க மைண்ட் செட் மாறியிருக்கு. ஸோ இத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க இந்த ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் யோசிக்கிறீங்க அப்படின்னா, ரிசல்ட் வந்துரும். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க வந்துரும். வந்ததுக்கப்புறம் நீங்க யோசிங்க. எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத. ஓகேங்களா? உதாரணமும் சொல்றேன். 3 மாசம் கரெக்ட்டா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, ஜஸ்ட் 3 மாசம் தான் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கப்புறம் வர எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க அப்படியே கொண்டு போனீங்க நல்லா பெர்ஃபெக்ட்டா ஃப்ளோல கொண்டு போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு எல்லா எக்ஸாம்லயும் பாஸ் பண்ண முடியலனா கூட 6 மெயின்ஸ் 6 ஃபுல் எக்ஸாம்ஸ் இருக்கு. வேக்கன்சி அதிகமா இருக்கக்கூடிய எக்ஸாம்ல. அதுல 1 நீங்க கிளியர் ஆனா கூட நீங்க செட்டில் ஆயிருவீங்க. அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏஜ் அதிகமா கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் ஐபிபிஎஸ், பிஓ ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா அது வந்து ஈஸியா கிளியர் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான். பிளானிங் பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். இங்கிலீஷ்ல டிஸ்கிரிப்டிவ்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆப்டி ரீசனிங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஐபிபிஎஸ், பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க் ஃபோக்கஸ் பண்றவங்க ரீசனிங்கும், ஆப்டிக்கும் அதிகமான பிரையாரிட்டி குடுங்க. ஓகேங்களா? எஸ்பிஐ, பிஓ போணும் அப்படிங்கிற எய்ம் இருந்தா, இங்கிலீஷ்க்கு அதிகமான பிரையாரிட்டி குடுங்க. ஸோ சூஸ் யுவர் சப்ஜெக்ட்ஸ் உங்களுடைய டார்கெட் எக்ஸாம்ஸ் தகுந்த மாதிரி, உங்களுடைய வீக்னஸ்க்கு தகுந்த மாதிரி அண்ட் இந்த ரிசல்ட் அனலைஸ் பண்ணுவீங்கல்ல, அதோட அனாலிசிஸ் பிரகாரம் இதெல்லாம் வச்சு ஒரு பிளான் பண்ணி அடுத்த 3 மாசத்த கொண்டு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு அப்கமிங் இயர்ல ஜாப் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வருத்தப்படாதீங்க. இந்த எக்ஸாம விட்டுட்டு நீங்க போயிட்டீங்கன்னா, நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ வரக்கூடிய ரிசல்ட்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, நீங்க தோத்ததா அர்த்தம் இல்ல. இந்த எக்ஸாம் விட்டுட்டு போனா தான் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அண்ட் மெயின்ஸ் ஆஃபர் முடியறதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏகே சார் அண்ட் வேணாம் சார் உங்களுக்காக மெயின்ஸ் எக்ஸாம் எடுப்பாங்க. ஓகேங்களா? மெயின்ஸ் எக்ஸாம்க்கான கிளாஸஸ் உங்களுக்கு எடுப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது. யாரெல்லாம் மெயின்ஸ்ல வீக்கா இருக்கீங்க, மெயின்ஸ்ல இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்கலாம் அந்த கோர்ஸ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பி கிளர்க்ல நார்மலைசேஷன் நடக்காது. என்னமோ எல்ஐசி மறந்துட்டேன் இத. எல்ஐசி ஏஏ உடைய ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம குரூப்ல நிறைய பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தீங்க. கங்ராச்சுலேஷன் ஹஸ்பண்ட்ஸ். அடுத்து இன்டர்வியூக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஜென்ரலா இன்டர்வியூ பேங்க் இன்டர்வியூ மாரி தான் இருக்கும். கொஞ்சம் அடிஷனலா இன்சூரன்ஸ் பத்தி படிச்சுட்டு போங்க. கரண்ட் ஈவென்ட்ஸ் எல்லாம் நிறைய படிச்சுட்டு போங்க. அதுலருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.